சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணுதலே. சார், இப்போது நம்ம வாஸ்து பற்றி பார்த்துக்கிட்டே வரோம் சார். இந்த விஷயங்கள் என்னென்ன பார்க்கலாம் வாஸ்துவில் அப்படின்னு பார்த்தோம்னா, ஈசான்ய மூலை. ஈசான்ய மூலை என்னென்ன செய்யும் சார்? இப்போது ஒரு மனை இருக்குது, ஒரு வீடு இருக்குது, அல்லது நீங்கள் ஒரு அலுவலகம் கூட வச்சுக்கோங்க சார். இல்லை சார், நான் ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுருக்கேன், அல்லது நான் ஒரு மிகப்பெரிய காலி லேண்டு, அதில் ஒரு கொட்டகை அமைக்க போகிறேன். அந்த இடத்துல ஈசான்யத்தை பற்றி நாம் இன்றைக்கு விபரமாக பார்க்க போகிறோம். ஈசான்யம் என்பது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வடக்கும் கிழக்கும் சேருகின்ற இடம்தான் வடகிழக்கு மூலை, ஈசான்ய மூலை. இந்திரியம் வருகின்ற மூலை, இந்திரனுடைய மூலை சார். அதை நம்ம கிராமத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா சனி மூலைன்னுவாங்க. அப்போது ஈசான்ய மூலைக்கும் ஒரு மிகப்பெரிய விஷயம் உண்டு. ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நபரை உச்சாணி கொம்பில் அமர வைத்து அழகு பார்க்கின்ற மூளை கூட ஈசான்ய மூளை தான். நான் இது வரைக்கும் எந்த ஒரு சேனல்லையும் சொல்லலை, நம்ம சர்வம் டிவி நேயர்களுக்கு சொல்கிறேன். ஈசான்ய மூளைக்கும், அதாவது வடகிழக்கு மூளைக்கும் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் பதவிக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு சார். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? அப்படியா? நிச்சயமாக சார். நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய அரசு முத்திரை என்ன? ஸ்ரீவில்லிபுத்தூருடைய ஆண்டாள் கோவிலின் ராஜகோபுரம் தான் அரசு முத்திரை. அந்த ராஜகோபுரம் எங்கே இருக்குது தெரியுமா? அந்த கோவிலுக்கு ஈசான்யத்தில் இருக்குது சார். அப்போது ஈசான்ய மூலைக்கும் தமிழக முதல்வர் பதவிக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு. இப்போது ஒரு ஈசான்ய மூலையில் நம்ம ஒரு தவறு செய்கிறோம். ஒரு வீடு இருக்குது சார், அந்த ஈசான்ய மூலையில் படிக்கட்டு போட்டுட்டாங்க. அப்போ என்ன ஆகும்? ஈசான்யத்தில் யாராவது நீங்கள் படிக்கட்டு அமைத்து விட்டால் ஒரு வீட்டில், அங்கே இருக்கக்கூடிய ஆண் மகனோ அல்லது மூத்த மகளோ பாதிக்கப்படுவார்கள். அவங்களுக்கு வேலை கிடைக்காது சார். ஈசான்யத்தில் என்னென்ன வரக்கூடாதுன்றதை சொல்லிடுறேன். ஈசான்யத்தில் படிக்கட்டு வரக்கூடாது, ஈசான்யத்தில் கழிவறை வரக்கூடாது, ஈசான்யத்தில் ஓவர் ஹெட் டேங்க் வரக்கூடாது, ஈசான்யத்தில் படிக்கட்டு போட்டு படிக்கட்டுக்கு கீழே நீங்கள் ரெஸ்ட் ரூம் போட்டிருப்பீங்க. அந்த படிக்கட்டுக்கு கீழே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஈசான்யத்தில் தான் செப்டிக் டேங்க் போடுவாங்க சார். அது மிகப்பெரிய தவறு. உயிருக்கும் ஈசான்யத்திற்கும் மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு. யார் வீட்டிலையாவது ஈசான்யத்தில் ஒரு கழிவறையோ, யார் வீட்டிலையாவது ஈசான்யத்தில் படிக்கட்டோ போட்டிருந்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஹார்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உள்ளே வந்துடும். ஆஞ்சியோபிளாஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஹார்ட் பிரேக் ஆகிறது, இது மாதிரியான விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடக்குது அப்படின்னா உங்கள் வீட்டில் ஈசான்ய மூலை மிகப்பெரிய தவறாக இருக்கின்றது என்பது அர்த்தம். புரிஞ்சுக்கோங்க. ஈசான்யத்திற்கும் உயிருக்கும் சம்பந்தம் உண்டு. ஈசான்யத்திற்கும் முதல் பையனுக்கும் சம்பந்தம் உண்டு. ஈசான்யத்திற்கும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தலைமகனுக்கும் சம்பந்தம் உண்டு. ஈசான்யத்திற்கும் தமிழ்நாடு முதல்வர் பதவிக்கும் சம்பந்தம் உண்டு. ஈசான்யத்தில் வெயிட் வரக்கூடாது. நம்மளுடைய ஸ்ரீவில்லிபுத்தூருடைய ராஜகோபுரம் எங்கே இருக்குதுன்னு சொன்னேன்? வடகிழக்கில் இருக்குது. அதனால் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? யாரெல்லாம் முதல்வர் பதவியை அலங்கரித்தார்களோ அவர்களுடைய மனைவிமார்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். காமராஜராக இருந்தாலும் சரி, நம்முடைய பெரியவர் பக்தவச்சலமாக இருந்தாலும் சரி, அடுத்து பேரறிஞர் அண்ணாவாக இருந்தாலும் சரி, அதற்கடுத்து முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களும், அதன் பின்பு வந்த புரட்சி தலைவர் அவர்களும், அதன் பின்பு செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் இந்த பாதிப்பு இருந்தது.
ஓ பன்னீர்செல்வம் மனைவி கூட இறந்து விட்டார்கள். அவர்களுடைய மனைவிமார்கள் பாதிக்கப்படுவார்கள். அப்போ இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் மனைவி பாதிக்கப்படுவாங்களா? நிச்சயமாக. ஈசான்யத்திற்கும் முதல்வர் பதவிக்கும் ஒரு தொடர்பு உண்டு, அது பாதிப்பு உண்டுனா நிச்சயமா ஷோர் ஷாட் பாதிப்பு உண்டு சார். சார் என்ன சார் இப்படி பயமுறுத்துறீங்க? யாரையும் பயமுறுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் வடக்கும் கிழக்கும் சேருகின்ற மூலையாக இருக்கக்கூடிய வடகிழக்கு மூலையில் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஈசான்யத்தில் என்னென்ன வரலாம்? ஈசான்யத்தில் நீங்கள் போர் போடலாம், ஈசான்யத்தில் கிணறு வெட்டிக்கலாம், வடக்குலையும் கிழக்குலையும் அதிக காலி இடம் விடலாம், ஈசான்யத்தில் கார் நிப்பாட்டக்கூடாது, ஈசான்யத்தில் போர்ட்டிகோ போடக்கூடாது சார். சார் நான் இந்த தவறுலாம் பண்ணிட்டேன் சார், இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? நிச்சயமாக பரிகாரம் கிடையாது. செங்கல், சிமெண்ட்டு, ஜல்லி இது மூணும் கொண்டு நீங்கள் செய்த தவறை செங்கல், சிமெண்ட்டு, ஜல்லியை வச்சு தான் சார் திருத்த முடியும். இடிச்சிட்டு தான் பண்ண முடியும். வேற எந்த பூஜை பண்ணாலும் நடக்காது சார். இதற்கு ஏதாவது கோவில் இருக்கா சார்? அந்த கோவில் போனால் கொஞ்சம் நான் என்னுடைய பிரச்சனையை தீர்த்துக்கலாமா அப்படின்னா அதற்கு உண்டான கோவில் உண்டு. ஆனால் செங்கல் சிமெண்டால் செய்த தவறை செங்கல் சிமெண்ட்டு கொண்டு தான் திருத்த முடியும். அந்த கோவிலுக்கு போனால் அந்த விஷயத்தை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு பணம் வரும். அது என்ன கோவில்? ஈசான்யத்துக்கு உண்டான கோவில் நம்ம சென்னையிலேயே இருக்குது. வடி உடையம்மன், தியாகராஜ சுவாமி சமேத வடி உடையம்மன் அம்பாள் கோவில் திருவொற்றியூரில் இருக்குது. அந்த அம்பாள் மிகப்பெரிய அழகவ, உச்சக்கட்ட அழகு. அந்த அம்பாள் அவ்வளவு அழகாக இருப்பாள். அந்த அம்பாளை பார்த்துக்கிட்டே இருக்கலாமான்னு தோணும். யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கலையோ, யார் யாருக்கெல்லாம் திருமணம் தடைபடுகிறதோ, யார் யாருக்கெல்லாம் சார் நான் நல்லா உழைக்கிறேன், எஃபர்ட் போடுறேன், ஆனால் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரமாட்டேங்குது சார் அப்படின்னா உங்கள் வீட்டில் ஈசான்யம் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ ஈசான்யம் பாதிக்கப்பட்டிருக்குன்னா நீங்கள் போக வேண்டிய ஒரு கோவில் திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய வடி உடை அம்மன். அந்த அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு வாங்க, மிகப்பெரிய மாற்றம் வரும் சார். நிச்சயமாக வரும் சார். நான் அந்த அம்பாள் கோவிலுக்கு போயிருக்கேன். எனக்கு வடகிழக்கு பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனையை அந்த அம்பாள் சரி செய்து கொடுத்தாள். மிகப்பெரிய சுவாமி, ஜிஜான்டிக்கான கடவுள் அவ. சரிங்களா? அப்போது ஈசான்ய மூலையில் ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் அந்த தவறை உங்கள் வீட்டில் பொருத்தி பார்த்து வாஸ்து நிபுணரை அழைத்து அதை சரி செய்து கொள்ளுங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம்.